ஹலோ. இப்போ தான் பபிள்ஸ் படம் முடிச்சுட்டு வரோம். ஆம், ஒரு வெரி ஹார்ட் வார்மிங், ஒரு ஃபீல் குட், யூ ஃபீல் குட் வென் யூ ஃபினிஷ் த ஃபில்ம் அண்ட் கம் அவுட். எல்லா படமும் எல்லா படத்துலேயும் எல்லா எமோஷனுமும் இருந்தது. அண்ட் ஜஸ்ட் த ஹோல் மிக்ஸ், அந்த லென்த்தாக இருக்கட்டும், ஒரு ஒரு படத்தோட மெசேஜாக இருக்கட்டும், அண்ட் லைஃப் பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஸோ ஸ்வீட். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் யூ ஃபீல் குட் படம் பார்த்துட்டு வரும்போது. ஐ திங்க் தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்கிங் அண்ட் வாட்சிங் ஃபிலிம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எல்லோரும் கண்டிப்பாக பபிள்ஸ் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், சித்து ஹியர். நான் வந்துட்டு வவல்ஸில் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை 5th ஃபிலிம். ஸோ இதை உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம், அதாவது ஜட்ஜஸ் உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்லெஸ், ஸ்லீப்லெஸ் நைட் எல்லாத்தையும் சேர்த்து உங்கள் முன்னாடி சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயஸ்ரீ. நான் இந்த படத்தில் ஒரு லேடி லீடாக பண்ணியிருக்கேன். சினி ஜெயந்தோட பேராக வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து எங்கள் படத்தை இன்றைக்கி பார்த்தாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் ஓப்பனிங். இட்ஸ் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அட்லஸ் ஆஃப் லவ். லைஃப்பில் நம்மளுக்கு எது இருக்கோ இல்லையோ, லவ் இருந்தால் போதும், நம்ம எல்லாமே சாதிச்சிடுவோம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. லவ் யூ ஆல். பபிள்ஸ் சினிமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தோம். anthology. It's a very, very different concept itself. 5 stories showing love in its different flavors. ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சது. Very good attempt by debutant directors. All the films were very good. அதில் ஃபேவரட் வந்துட்டு வர்ணஜாலம் and Eros film. U.V. Setu sir, Chini Jain sir had done a very good job. And then Deepak Paramesh and Samyukta had done a very good job. Santosh, the director, and Kumar, director, new people. They've done a great job bringing out a very, very interesting story and different take on love. So I request all audience to please watch the movie and encourage these debutant directors and these kind of movies. பபிள்ஸ் படம் பார்த்தேன். பஞ்ச் ஆஃப் 5 பீப்புள்ஸ் டுகெதர் வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி நைஸ். எல்லா கைண்ட் ஆஃப் ஜானலும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தீபக் ப்ரோ, சாம் அவங்க பண்ணியிருக்கிறது, யுகி சேது சார் பண்ணியிருந்தது படங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. 5 டேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு டேரக்ஷன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பீட்டர் ப்ரோட ஃப்ரெண்டு நான். ஸோ அவரோட ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு மெயின் ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். படம் நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து இந்த டீம் வந்து பெரிய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஸோ படம் பார்த்தோம். படம் பார்த்ததில் லவ்வுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், எப்படிலாம் லவ் இருக்கும் அப்படின்றத ஒரு டேரக்டரும் ஒரு விதமாக எடுத்துக்கொண்டாங்க. அதில் முக்கியமாக பிடிச்ச கதை பார்த்திங்கன்னா பீட்டர் சார்தும் அப்புறம் யோகி சேது சார்தும் அவங்க பண்ணது ரொம்பவே செம்மையாக இருந்தது, செம்ம காம்போவாக இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து பார்த்திங்கனாவே நல்லாயிருக்கும். 5 கதை, 5 லவ், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்யூ. முயற்சி வவல்ஸ் என்கிற உயிரெழுத்துக்கள் படம் பார்த்தோம், குடும்பத்தோடு பார்த்தோம். ஒரு முழு நீள படத்தை பார்த்து நம்ம எல்லாருமே பழகியிருக்கோம். 5 விதமான படத்தை வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து நம்ம பார்த்து அதை வந்து உணர்வுபூர்வமாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது, தொழில்நுட்ப ரீதியாகவும் நல்லா இருக்குது. அந்த ஒவ்வொரு இயக்குனருமே அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க. வசனங்கள் வந்து உண்மையிலேயே வந்து கூர்தீட்டிய ஈட்டி போல் வந்து நல்லா எழுதியிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கூட வசனத்தில் கோட்டை விட்டுட்டு இருக்கிற காலத்தில் இந்த இளைய தலைமுறையினர் வந்து வசனத்தில் இவ்வளோ கவனம் செலுத்தியிருக்காங்க. கம்பல்சரி 5 கோணங்களுடைய இதையுமே பார்த்திங்கன்னா வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்புறம் தொழில்நுட்ப ரீதியாக வந்து மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அனைத்து கலைஞர்களும் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க. இசையமைப்பாளரை உண்மையிலே மிகப்பெரிய அளவில் பாராட்டணும். இந்த 5 இயக்குநர்களுக்குமே பேக் போனாக இருந்திருக்காரு. பின்னணி இசையும் சரி, பாடல்களும் சரி, அனைத்துமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த குழுவுக்கே வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது.
இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வியூவர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நிறைய தியேட்டரில் வந்து ஆடியன்ஸு படம் பார்த்து இந்த படத்தை பார்த்து எல்லாருமே அங்கீகரிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அனைவருக்கும் வாழ்த்து. இன்னொரு இங்கேயும் ஒரு பயணம் ரீலோட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. வாட் இஸ் சர்ப்ரைசிங் இஸ் ஆந்தாலஜி படத்துக்கு இவ்வளோ குவாலிட்டியோட படம் எடுக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் வாஸ் குட், ஃபோட்டோகிராஃபி வாஸ் குட், எடிட்டிங் எங்கேயுமே பிளிப் இல்லை. ஒரு என்னமோ தனித்தனி கதை பார்த்த மாதிரியே இல்லை, தனித்தனி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்கள் பீட்ருக்கே. ஸோ இது வவல்ஸில் வந்து ஹிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கதையில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இப்படி உங்களை சந்திக்கிறதுல. அண்ட் கண்டிப்பாக வந்து வவல்ஸ் வந்து பாருங்கள். 5 டேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 5 கதைகள் இருக்குது. ஸோ எல்லாமே லவ் தான். ஸோ 5 வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது லவ்வில். அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள்.